தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எதுவும் என்னில் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எதுவும் என்னில் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இயேசுவினுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கக்கூடியது, தாங்க வைக்கக்கூடியது. நாளில் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வேதம் சொல்லுகிறது யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் தான் என்னது வாசல். ஏசப்பா வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையாக இருக்கட்டும், பரலோக ராஜ்யம், இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு வாழ்க்கைக்குனாலும் வாசல் என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல், தொழுவத்துக்கு ஒரு வாசல், ஒரு ஹோட்டலுக்கு ஒரு வாசல், எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் ஒரு வாசல். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கும் இயேசுவோடு வாழ்வதற்கும் வாசல் இயேசு தான், இயேசு தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல். கடந்த நாளில் ஒரு புத்தகத்திலே நான் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, சிடி ஸ்டட் அப்படிங்கிற அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். இப்போ எப்படி வாழ்கிறது, என்ன செய்கிறது, இயேசுவுக்காக நான் என்ன செய்யலாம், எப்படி வாழலாம் அப்படின்னு யோசித்து ஒரு தளர்ந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கும்போது ஒரு கைப்பிரதியை அவர் கையில் கிடைத்தது. இந்த செய்திக்கு நான் தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, ஒரு கைப்பிரதி வாசிக்கிறேன் என்ற தலைப்பை நான் கொடுக்கின்றேன். ஒரு கைப்பிரதி வாசிக்கிறேன், இதுதான் தலைப்பு. இந்த கைப்பிரதியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த கைப்பிரதியில் உள்ளதை வாசித்து காட்டுகிறேன். கைப்பிரதி என்பது ஒரு டிராக்ட்ஸு.
எல்லாருக்கும் கொடுக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு டிராக்ட்ஸு, அதுக்கு பேர் தான் கைப்பிரதி. அந்த கைப்பிரதியை நான் வாசிக்கிறேன். ஒருவர் எழுதினது, வெளிநாட்டில் எழுதின ஒன்று. ஆயிரமான மக்கள் நம்புகிறபடி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமும் அறிவும் அனுபவமும் நம்பிக்கையும் அன்பும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் பயக்கும் என்றால், நான் இம்மையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் விசுவாசமும் அன்பும் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். இம்மையில் இருக்கும் பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு மறுமையில் நித்திய ஜீவனை பெறுவான் என்று மற்றவர்கள் நம்புகிறது போல நானும் நம்பினால் நான் இம்மை உலகில் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும்தான் பற்று கொள்ளுகிறவனாய் இருப்பேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஒரு நாஸ்திகரின் கடிதம். இது ஒரு கைப்பிரதி. இந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார், ஆயிரமான மக்கள் இயேசுவை நம்புகிறார்கள். அவர்கள் நம்புகிற மாதிரி நானும் நம்பிட்டேன்னா, அவரை நம்புகிறது தான் அறிவும் அன்பும் அனுபவமும் நம்பிக்கை என்று நான் நம்பினால், நித்திய ஜீவனை அவராலே தான் பெறும்படி என்று நான் நம்பினால், நானும் அப்படி இயேசுவின் மேல் பற்று கொள்ளுகிறவனாய் இருப்பேன் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை. அடுத்து வாசிக்கிறேன். நான் இவ்வுலகத்து இன்பங்களை குப்பை என உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவ்வுலகத்து பொருட்களை எல்லாம் நஷ்டம் என்று வீசி எறிந்து விடுவேன். இயேசு கிறிஸ்து மட்டும் நான் பற்று கொள்ளுகிறவனாக இருந்தால், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனால் நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டுமே மறுமையில் நித்திய காலமாய் பேறு பெறுவேன் என்று மற்றவர்கள் எண்ணுகிறது போல நானும் எண்ணினால், நான் இவ்வுலக மேன்மைகளை எல்லாம், செல்வங்களை எல்லாம், கீர்த்திகளை எல்லாம், சொகுசுகளை எல்லாம், இன்பங்களை எல்லாம் மாயை எல்லாம் மாயை என்று உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து ஒருவரையே என் செல்வமாக கொள்வேன். இவ்வளவு இயேசுவை அறிந்திருக்கிறார். ஆனால் இதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுதான் மறுமையின் வாழ்வுக்கும் இந்த பூமியில் உள்ள வாழ்வுக்கும் போதுமானவர் என்ற நம்பிக்கை எனக்கு வரவில்லை. அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு வந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் உள்ள சொகுசான வாழ்க்கை, இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாவற்றையும் நான் மாயை என்று நான் தள்ளிவிட்டு கிறிஸ்து ஒருவரையே என் செல்வமாக, என் சொத்தாக நான் கொள்வேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் நம்பிக்கை இல்லை. அவரை நான் ஜீவனாக கொள்ளுவேன், அவரே எனக்கு உயிராக நான் கொள்ளுவேன். கிறிஸ்துவே என் கனவாக இருப்பார். நான் என்னுடைய கனவெல்லாம், என்னுடைய ட்ரீம், என்னுடைய கற்பனை எல்லாமே எனக்கு இயேசுவாகவே இருப்பார். ஆனால் நம்பிக்கை வரமாட்டேங்குது. கிறிஸ்துவே என் நினைவாக இருப்பார், கிறிஸ்துவே என் சிந்தையாக இருப்பார் என்று அந்த டிராக்ட்ஸு, அந்த கைப்பிரதியிலே எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவே என் மகிமையாக இருப்பார். நான் அவரை மட்டும் நம்பினான். நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும், இயேசுநாதரை மட்டும் மெய்யான தேவன் என்று நான் நம்பினால் அவரே எனக்கு மகிமையாக இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா புகழ்ச்சியை விட, எல்லா புகழையும் விட, எல்லாவற்றையும் விட அவரே, இயேசுவே எனக்கு மகிமையாக இருப்பார் என்று எழுதியிருக்கிறார். அடுத்து என்ன எழுதியிருக்காரு? கிறிஸ்துவே என் மோட்சமாக இருப்பார். வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருவதே என் ஒரே வேலையாக இருக்கும். எப்படியா? வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதே என்னுடைய ஒரே வேலையாக இருக்கும். அவரே எனக்கு வாழ்க்கை முழுவதும் மகிமையாக, என் மோட்சமாக இருப்பார். ஆயிரம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவதைப் போல நான் நம்பிவிட்டால் அவரே எனக்கு மோட்சமாய் இருப்பார். அவரை பற்றி சாட்சி பகிர்வதே என்னுடைய ஒரே வேலையாய் இருக்கும் என்று அந்த நாஸ்திகன் தன்னுடைய டிராக்ட்ஸ் கைப்பிரதியிலே அவர் இப்படியாக அச்சிட்டிருக்கிறார். தூங்க போகும் முன் என் கடைசி நினைவு கிறிஸ்துவாக இருப்பார். நான் தூங்கும்போது கூட என்னுடைய நினைவில் என்னுடைய குடும்பம் அல்ல, என்னுடைய பிஸ்னஸ் அல்ல, வேறு என்னுடைய நண்பர்கள் அல்ல, என்னுடைய ஒரே நினைவு
இயேசுவாக இருப்பார் என்று அவர் அதில் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்பிக்கை வரல. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து இதை செய்து நீங்கள் கேட்கின்றீர்களா? இல்லை நீங்கள் இன்னும் இயேசுவை ரொம்ப நம்பாமல் இருக்கீங்களா? ஆனால் இதே மாதிரி சொல்லலாம், ஆனால் நம்பிக்கை வரல. ஆனால் தேவன் சொல்கிறார், நானே வாசல். நீ நம்பி வா, இந்த வாசலுக்குள்ளே நம்பி வா. கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே போகணும்ல. நம்ம அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே உள்ளே போனால் தான் அங்கே உள்ள எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும். உணவுகளை அனுபவிக்க முடியும். ஸ்நாக்ஸு கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, மணமக்களை பார்க்கலாம், அங்கு உள்ள வித்தியாசமான லைட்டு வெளிச்சங்களை பார்க்கலாம், நம்முடைய நண்பர்களை பார்க்கலாம், மணமக்களை பார்க்கலாம். ஆனால் வாசலிலே நின்றுவிட்டால் ஒன்று செய்ய முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் உள்ளே செல்லாததுனால எதையுமே அனுபவிக்க முடியவில்லை. அப்படி போல் ஒருவேளை இயேசுவினுடைய அன்பை பற்றி தெரிந்திருந்தும் அவர் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் நம்ம அவரிடத்தில் வந்திருக்கோமா? முழுசாக நீங்கள் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளையாக வேண்டும். அவரால் ஆசீர்வாதம் நம்ம பெறலாம். இந்த நாசியன் எழுதின கடிதத்தின் இன்னும் சிறு பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவே என் மோட்சமாக இருப்பார். வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்வதே என் ஒரே வேலையாக இருக்குமா. அடுத்து சொன்னார், தூங்க போகும் முன் என்னுடைய கடைசி நினைவு, எனக்கு தூக்கம் வருதுன்னா கூட என்னுடைய நினைவு கிறிஸ்துவாகவே தான் இருப்பார். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை மட்டும் இருந்தா, எனக்கு இயேசுதான் மெய்யான தேவன், அவரால் தான் முடியும். இவர் என்ன சொல்கிறாரு, நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவங்களுக்கு பேர் தான் நாஸ்திகன். கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு இருக்கின்றது. மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான், அது இயற்கையாகவே இந்த பூமி உண்டாயிற்று, ஏதோ ஒரு அணு வெடித்து இந்த பூமி உண்டாயிற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாவங்களை, இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், நான் செய்த என்னுடைய பாவம், என்னுடைய கர்மங்களை இயேசுவானவருடைய சிலுவை மரணத்தினால் அவர் என்னை மன்னித்தார். அதனால் நான் வாழ்வடைந்திருக்கிறேன். அதனால் அது இயற்கையாக நடக்கலை, தேவனால தான் நடந்துச்சு எனக்கு. அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கைப்பிரதியை எழுதின இந்த நாஸ்தியன் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றான். ஆனால் கிறிஸ்துவை மட்டும் நான் நம்பிட்டேன்னா என்னுடைய கடைசி, நான் தூங்க போகும் முன் என்னுடைய கடைசி நினைவு கூட கிறிஸ்துவாக இருப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, என் சொப்பனம் முழுவதும் கிறிஸ்து மயமாக இருக்குமா. நான் நம்பிட்டேன்னா, நம்ப முடியலையா? நான் கிறிஸ்துவை நம்பிவிட்டேன் என்றால் என்னுடைய சொப்பனம் எல்லாம் கிறிஸ்துவோடும் அவரோடு நான் வாழ்வதுமாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்கிறோம்ல, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, கிறிஸ்துவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. மதியம் தூங்குகிறோம், நான் தூங்கும்போது கூட என்னுடைய நினைவு அவராக தான் இருப்பார். நான் தூங்கி விழித்த பின் என்னுடைய முதல் காட்சி கிறிஸ்து தான். நான் தூங்க போகும்போது அவர் நினைவாகவே தூங்குகிறேன். நான் விழிக்கும்போது என்னுடைய முதல் காட்சியே இயேசுவாக தான் இருப்பார். நான் அவரை நம்பிவிட்டேன் என்றால். அடுத்து சொல்கிறார், நான் உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஊராய் கிராமமாய் தெருவாய் வீடு வீடாய் சென்று அறை கூவுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த கைப்பிரதியின் இந்த டிராக்ட்ஸ் எழுதப்பட்ட இந்த கடிதம், அருமையானவர்களே, நாம் இயேசுவை நம்பி இருக்கிறோம். நம்முடைய முதல் கனவு, நம்முடைய தூங்கும்போது நம்முடைய நினைவு கிறிஸ்து தானா? நம்ம விழிக்கும்போது நம்முடைய நினைவு, நம்முடைய சொப்பனமெல்லாம் இயேசு தானா? நம்ம ஊராக தெருவாக நாம் இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த ஒரு கைப்பிரதியே சிடி ஸ்டட் என்பவர் அவருடைய கையில் கிடைத்தது. அவர் மிகவும் சோர்ந்து போனவராய் இருந்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான்
இயேசுவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன், அடுத்து எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் தளர்ந்து போய்கொண்டு இருக்கும்போது சிடி ஸ்டட் என்பவர் கையில் இந்த நாஸ்திகனின் கடிதம் கிடைத்தது. அதை அவர் வாசித்து பார்த்தார். இந்த மனிதன், இந்த நாஸ்திகன் கடைசி வரைக்கும் இயேசுவை நம்பவில்லையே. இவன் நம்பிவிட்டால் இவனுக்கு எல்லாமே கிறிஸ்துவாக இருக்குமா, உடைய சொப்பனங்கள் எல்லாமே கிறிஸ்துவாக இருக்குமா? ஆனால் நம்ப முடியவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் இயேசுவை நம்பி இருக்கிறோம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! அந்த நாஸ்திகனுக்கு நம்ப முடியலை. ஏனென்றால் அவனுடைய பிரைண்ட், அவனுடைய மூளையில் கடவுள் இல்லை என்ற எக்கோ அடித்து அந்த மூளையில் அப்படியே சிறுமூளை பெருமூளை எல்லாமே கடவுள் இல்லை என்று அவன் அதிலே ஸ்டோர் ஆயிற்று. தேவன் இல்லை என்று யார் சொல்லுவா அப்படின்னா மதிகெட்டவன். தேவன் இல்லை என்று மதிகேடன் தான் சொல்லுகிறான். தேவன் நம்மோடு பேசவில்லையா? நமக்குள்ள ஒரு கமாண்டிங் கொடுக்கவில்லையா? தவறு செய்யும்போது நம்மோடு கூட இடைப்படவில்லையா? நாம் மன்னிப்பு கேட்கும்போது ஒரு பெரிய ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோமே. இவ்வளோ ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். நான் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கின்றேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நான் சொல்லும்போது உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கும் வரும். ஏன் நான் இந்த இயேசுவை ஏன் நம்பக்கூடாது? ஏன் இயேசுவை நம்பினால் என்ன, கிறிஸ்துவை நம்பினால் என்ன? அவர் பரிசுத்த கன்னிமரியாள் இடத்திலே அற்புதமாய் பிறந்தார், வளர்ந்தார். 3.5 ஆண்டுகள் எவ்வளவு வியாதிஸ்தரை குணமாக்கினார். என்னம்மா சுகமாக இருக்காங்க, எப்படி அற்புதம் நடந்திருக்கு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினார். செய்த அற்புதங்கள் 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதவே முடியாது. இந்த உலகம் முழுவதும், அதாவது இந்த வானம் ஆகாயம் முழுவதும் பேப்பர் ஆனாலும், இந்த மரங்கள் எல்லாமே பேனாவாக ஆனாலும், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மால் எழுத முடியாது. இப்படியே வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகத்திலே நம்ம எழுதி விடுகின்றோம். நான் எழுதணும், என் வாழ்க்கை வரலாறை நான் எழுதணும் அப்படின்னா ஒரு 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்திலே எழுதி விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதிசயங்களை இந்த உலகத்தில் உள்ளவர் எழுதவே முடியாதாமா. அவ்வளோ அற்புதங்கள் தேவன் செய்திருக்கிறார். இந்த கடிதத்தை இந்த ஸ்டட் என்பவர் ஒரு தளர்ந்து போன சிச்சுவேஷனில் அவர் இதை படிக்கிறார். படிச்சுட்டு உடனே சொல்கிறார், நானும் இந்த இயேசுவை அறிவிப்பேன், நான் இந்த இயேசுவுக்காய் வாழ்வேன், என் நினைவெல்லாம் இயேசு தான், என் பேச்செல்லாம் இயேசு தான், எல்லாமே எனக்கு இயேசு தான் என்று நான் சொல்லுவேன் என்று அவர் அந்த சிடி ஸ்டட் என்பவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுலே அதை எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அரை மணி நேரம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய இந்த ஸ்டட்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ரட்சிப்பை அவர் கூறுகிறார். அந்த ரட்சிப்பை தன்னுடைய 3 மகன்களுக்கும் அவர் பேசி இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. சிடி ஸ்டட்டு அப்படிங்கிற அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறில் தன்னுடைய மகன் படுத்திருக்கிற அறையிலே போய் பக்கத்திலே உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா, அவருடைய இரத்தத்தை எல்லாம் உனக்காக சிந்தி இருக்கிறார், அந்த இரத்தத்தினால் நீ வாழ்வு அடையலாம். அந்த ஒரு உறவு, கிறிஸ்துவனோடு உள்ள அந்த உறவிலே உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மகனே, நீ இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். நீ ஒரு நாஸ்திகனாய் மாறிவிடக்கூடாது. இயேசு நமக்கு வேண்டும். சில பேர் இந்த உலகத்தில் அறிவாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஞானமாக இருப்பாங்க, இயேசு இல்லாமல் இருப்பாங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இந்த வேத வசனம் நம்ம கூட இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இல்லை. இயேசு சத்தியமுள்ளவர். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ இருதயத்தை கண்காணிக்கிறார், இப்போ இருதயத்தை பார்க்கிறார். இந்த பூமியில் நம்ம அநேகரை பார்க்கின்றோம்.
தவறு செய்கின்றார்கள். ஒரு வயசில் ஒன்று விவரம் தெரியாமல் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மனசை கடினமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அதனுடைய கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பங்களை அவங்க அனுபவிக்க தான் செய்கிறாங்க. நான் யாரையும் தீர்ப்பிடலை, ஆனால் நம்ம பார்க்கிறோம், யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கும் யோசனையாக தான் இருக்குது. இவங்க ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்போ அவங்க நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. காரணம், அன்றைக்கு அவங்க யாரையுமே மதிக்கலை, கடவுளுக்கு பயப்படலை, திருவிருந்து வாங்கலை, அப்படின்லாம் இருந்தவங்க இன்றைக்கி ஆலயத்துக்கே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்த திருவிருந்தில் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியலை. ஆனால் நீங்கள் வயசாகிட்டுங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள முடியாமல் போயிருமே. ஒவ்வொரு நாளும் நம்ம திருவிருந்திலேயே பங்கு கொள்கிறோம். இன்னும் கையில் அப்பத்தை கொடுக்கின்றார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று கொடுக்கின்றார்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று கொடுக்கின்றார்கள். அப்பொழுது எனக்குள்ள உடனே நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபையினால் என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சொன்னீங்களப்பா, சொன்னீங்கல்ல, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய மாமிசத்தை புசித்து இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தான் என்னுடைய இடத்திலிருந்து எந்திரிச்சு வருவேன். ஏன்னா வார்த்தை வலிமை உள்ளது. அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் சொன்னாலும் இன்ன வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் நம்ப வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். இவர் தன்னுடைய மகன் அறையில் இயேசுவை நம்ப வேண்டும், அதான் உனக்கு வாழ்வு என்று சொல்வாராம். இரண்டாவது மகன் அறையில் போவாராம், அங்கேயும் அப்படியே சொல்வாராம். மூன்றாவது மகன் அறையில் போய் அங்கேயும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்வாராம். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர்டா, அவர் மனது உருக்க உள்ளவர்டா, அவர் ரொம்ப பாசமாக இருப்பாருடா, அவர் அன்பு உனக்கு தெரியாமல் இருக்குது, அந்த அன்பை நீ ருசித்து பாருடா அப்படின்னு சொல்லுவாராமா. கடைசியில் ஒரு நாள் 3 பையன்களும் வெவ்வேறு நாடுகளிலே அவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில், அப்பா, டாடி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் வாழ்வடைந்திருக்கிறேன், உள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி வலிக்கிறது என்று மூத்த மகனிடமிருந்து ஒரு கடிதம் வந்ததாம். அடுத்த சில மணி நேரங்களிலே இன்னொரு தேசத்தில் இருக்கிற மகனிடத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்ததாம். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தானாம், அப்பா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எனக்கு சொன்னீர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மன உருக்கத்தை பற்றி நீங்கள் எனக்கு அழகாக எடுத்து காட்டினீர்கள், அவர் மனது உருகி பேசினார், அவர் மனது உருகி தொட்டார், அவர் மனது உருகி கண்கலங்கினார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், என்னை நான் அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுது நான் வாழ்ந்து இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம். இன்னும் சில நேரங்களில் அடுத்த 3வது மகனிடமிருந்து இதே நற்செய்தியின் கடிதம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தாவியை பெற்று விட்டேன், நான் இயேசுவோடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். 3 பேரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி இதுக்கு ஈடாகுமா? இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் ஈடாகுமா? சொத்து சுகங்கள் ஈடாகுமா? இல்லையே, ஈடாகாது. ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த மனது உருக்கத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் தவறு செய்யும்போது என்னை அவர் மன்னிக்கும் போது அவருடைய உருக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆபத்தில், என்னுடைய குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது, நான் சில காரியங்களை சந்திக்கும்போது, ஏசப்பா இருக்காங்கல்ல, ஏசப்பா இருக்காங்கல்ல, உயிரோடு எனக்கு வாழ வைக்க எனக்கு ஒருவர் என்னை கைதூக்க இருக்கிறார். நான் தள்ளாடி விழப்போகிறேன், என்னை கையை பிடிச்சி தூக்குறதுக்கு சப்போர்ட்டுக்கு எனக்கு ஏசப்பா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் அவர் தான் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் நம்ம அழைத்து அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார், அங்கே மணவாட்டியாக கொண்டு நம்மை வைப்பார். இந்த 3 பையன்களும் அந்த ஒரே நாளிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்,
இந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் மதுபானம் அருந்தலை, அவர்கள் சிகரெட்டு ஊதவில்லை, அவர்கள் வேசித்தனம் பண்ணவில்லை, அவர்கள் விக்கிரகாராதனை பண்ணவில்லை, அந்நிய தெய்வங்களை கையெடுக்கவில்லை, வேறு மார்க்கத்தை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்து என்னும் ஒரே மார்க்கத்தை மட்டும் அறிந்தவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கும் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறோம், அறிவாக இருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள், எல்லாம் கொடுக்கின்றோம். இயேசுவை கொடுக்கின்றோமா? இயேசுவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் வழக்காடி இருக்கிறீர்களா? இயேசுவை உள்ளத்தில் நம்ம வைத்து விட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்கள் பெண்களாக இந்த செய்தி கேட்கின்றீர்கள். நீங்கள் ஆண்களாக கேட்டால் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் மருமக்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருக்கிறாரா? அப்படி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு நம்முடைய சாதனை என்று அதுதான் நான் சொல்வேன். இயேசுவா கிருபையினால் நம்முடைய பிள்ளைகள், இப்போ ஒரு சகோதரன் இருக்கின்றார், அவருடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், அவர்கள் வேத வசனத்தோடு பின்னி பிணைந்து வாழ்கின்றார்கள், இயேசுவுக்காக ஊழியம் செய்கின்றார்கள். அதுதான் அந்த தகப்பன் செய்த சாதனை, அந்த தாய் சாதனை, இந்த தாயினுடைய கண்ணீரின் சாதனை. ரட்சிப்பு தான், ரட்சிப்பு தான். அது விலையேற பெற்றது. அருமையானவர்களே, அது விலையேற பெற்றது. அதுக்கு எவ்வளோ தியாகம் வேணும், அதுக்கு எவ்வளவாய் காத்திருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தவிக்க வேண்டும். தாகமுள்ளவனுக்கு அவர் தண்ணீரை கொடுப்பார். ரட்சிப்பு என்றால் என்னென்னு தெரியாமல் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னார், உன்னை எனக்கு மணவாட்டியாக நான் தெரிந்து கொண்டேன். மேலே வான்னு கூப்பிட்டாரு, மாடிக்கு சொடக்கு போட்டு பயில் காட்டி அழைத்தார். இரவில் 7 மணிக்கு என்னுடைய பிள்ளைய கைப்பிள்ளை என்னுடைய கணவரிடத்தில் கொடுத்து விட்டு மேலே போனேன். அப்போ சொன்னார் இந்த வார்த்தை. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இந்த வேதம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாத அப்படின்னு சொன்னேன். இந்த பூமியிலே உன்னை எனக்கு நியமித்து கொண்டேன், பரலோக ராஜ்யத்தில் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக அங்கே நீ காணப்படுவாய் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். அதை தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தெருவில் உள்ள மக்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வந்தார். அவர் மனது உருக்கம், அவர் இரக்கம், அவர் இரக்கம் உங்களுடைய கண்ணீரை மாற்றும். அவருடைய மன உருக்கம் உங்கள் கண்ணீரை மாற்றும். உங்கள் வியாதியை எடுத்து போடும். உங்களுடைய கடனிலிருந்து விடுதலை தரும். உங்களுடைய எந்த நெருக்கத்தில் இருக்கீங்களோ, எந்த சோகத்தில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு அந்த சோகத்தில் இருந்து தூக்கி எடுப்பதற்கு இயேசுவானவர் சக்தி உள்ளவராக இருக்கின்றார். அவர் மனது உருக்கம் உள்ளது. அந்த மன உருக்கத்தை நம்ம மேலே அவர் மனது உருகிட்டாருன்னா யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் இயேசு. எனக்குன்னு என்ன பிளான்லாம் வச்சுருக்காரோ, என்னை எங்கே கொண்டு வைக்கணும்னு, உங்களை எங்கே கொண்டு வைக்கணும்னு ஆண்டவர் நினச்சிருக்காரோ அங்கே வைத்தே தீர்வார். அதுக்கு மாறுத்தரம் கிடையாது. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை. உங்கள் பிள்ளைய சிங்காசனத்தில் வைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா நினச்சது தான். அந்த மன்னன் சொல்லுக்கு மறுசொல் கிடையவே கிடையாது. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் மண்டாடுகிறது, நீங்கள் துதிக்கிறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து செய்வார். இந்த அருமையான இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் வாசித்தேன். இந்த கைப்பிரதி, ஒரு கைப்பிரதியை வாசிக்கிறேன் என்று தலைப்பு கொடுத்தேன். அந்த கைப்பிரதியை வாசித்த அந்த சிடி ஸ்டட் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் எழும்பிவிட்டார். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்றார். தன்னுடைய பிள்ளைகளை அப்படியாக வழி நடத்தினார். இன்றைக்கு அவர்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் இதே இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். என் ஆசிரியன் கடிதம் எழுதினான், என்னுடைய நினைவெல்லாம் இயேசுவாக இருக்கும், என் மூச்செல்லாம் இயேசுவாக இருக்கும், என்னுடைய சொப்பனமெல்லாம் இயேசுவாக இருக்கும். நம்ப முடியவில்லையே, நம்பாகமலே போய்விட்டானே. நான் கடிதம் எழுதினான், கைப்பிரதி எழுதினான், ஆனால் நம்ப முடியவில்லை. நம்ம அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடாது. நம்ம நம்பி நம்ம சந்திக்கிற எல்லாரும் இயேசுவை நம்பும்படி நாம் அவர்களுக்காக தியாகம் செய்து ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பொன் வெள்ளியுமா பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமா பெரும் பேர் புகழோ
பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நாங்கள் உம்மை நம்புவோம் இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் இயேசுவே. இயேசுவே நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த பூமியில் எங்கள் நினைவெல்லாம், எங்கள் பேச்செல்லாம், எங்கள் மூச்செல்லாம், எங்களுடைய கற்பனை, எங்களுடைய ட்ரீம் எல்லாமே நீங்கள் தான். நாங்கள் விழிக்கும் போது நீங்கள் தான்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த பூமியில் கடைசி வரைக்கும் இயேசுப்பா ராஜா நீங்கள் தான். இயேசுநாதரே இப்படி கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த செய்தி கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தம்மை நம்ப வேண்டும். எந்த மூளை முடுக்கில் இருந்து யூடியூப் மூலமாக, டிவியில், கிராஸ் டிவியில் இந்த செய்தியை கேட்கின்றவர்கள் தம்மை நம்பி தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களை நம்பும்படி அனுகிரகம் பண்ணிடலும். ஆவியானவரை மெய் துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.